நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முட நம்பெருமான் அல்லிமாதர் புல்கனென்ன ஆயிரன் தோழனிடம் நெல்லி மல்கிக் கல்லுடைப்ப புல்லிலை யார்த்து அதர்வாய் சில்லி சில்லன் நொள்ளராத சிங்கவேள் குன்னமே. இது திருமங்கையாழ்வாருடைய போஷரம். சிங்கவேள் நரங்கலந்த சிங்க உருவமான எம்பெருமான். அவன் பக்த பிரகலாதனுக்காக தோன்றின சரித்திரத்தை இப்போது பார்த்து வருகிறோம். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும், நெஞ்சே உனக்கு நல்லது சொல்லுகிறேன், நம்முட நம்பெருமான் லக்ஷ்மியாலே ஆலிங்கனம் பண்ணப்பட்ட லக்ஷ்மி தேவியை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டிருக்கிற லக்ஷ்மி நிருசிம்மன் எம்பெருமான், அவனையே நாம் தொழுவோம். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முட நம்பெருமான் அல்லிமாதர் புல்கனின்ன ஆயிரம் தோழனிடம். ஆயிரமாயிரமான தோள்கள் படைத்த நரசிங்க பெருமான் பக்த பிரகலாதனுக்காக தோன்ற பிற்பாடு கோபம் தணிந்து லக்ஷ்மியை தன்னுடைய திருமடியிலே அமர்த்தி கொண்டு அவளை அணைத்து கொண்டே சேவை சாதிக்கிறார். அவர் பல பல விடங்களில் லக்ஷ்மி நரசிம்மனாக சேவை சாதிக்கிறார். நாம் தொழுவோம் என் ஆழ்வார்கள் நரசிங்க பெருமானை பற்றி பாடுகிறார்கள். லக்ஷ்மி நரசிம்மனாகவே ரொம்ப ஆச்சரியமா ஒரு திவ்யதேசத்தில் எழுந்தருளி உள்ளார். ஏற்கனவே அகோபலத்தில் இருக்கும் மாலோனனை சேவித்தோம். தற்போது நாம சேவிக்க போறது திருவாலி என்னும் அற்புத திவ்யதேசம். திருவாலி திருநகரி என்று சேர்த்தே சொல்லுவது வழக்கம். திருவாலி திவ்யதேசம் சீர்காழிக்கு அருகே இருக்கக்கூடியது. அங்கே லக்ஷ்மி நரசிம்மனாகவே பெருமாள் சேவை சாதிக்கிறார். இன்னைக்கு திருவாலி பெருமாளை சேவிச்சுப்போம். அடுத்த நாள் சந்திக்கும் போது இவ்விடத்துக்கு அருகிலேயே பஞ்ச நரசிம்மர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். திருவாலியில ஒரு நரசிம்மர் இருக்கார், திருநகரியில 2 நரசிம்மர்கள் உள்ளார்கள், மங்கமடத்துல ஒரு நரசிம்மர் இருக்கார், திருக்குறையலூர்ல ஒரு நரசிம்மர் எழுந்தருளி இருக்கிறார். 5 பேரை சேவிக்கணும். இன்னைக்கு திருவாலி எம்பெருமானை சேவித்துக் கொள்ளுவோம். திருமங்கை ஆழ்வாருக்கு அனைத்தையும் காட்டி கொடுத்த பெருமான் திருவாலி எம்பெருமான். தூவிரிய மலருழைக்கு துணையோடும் பிரியாதே பூவிரிது மது நுகரும். பூக்களில் இருக்கக்கூடிய மதுகளையெல்லாம் மதுக்களை தேனை பருகக்கூடிய தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே. வண்டுகளெல்லாம் தங்கள் தங்கள் பேடகளோடைய துணைகளோடைய கூடி புஷ்பத்தில் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் நுகருகிறதாம். எவ்விடத்திலே தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாலி திருநகரியிலே இருக்கக்கூடியவர்கள். அந்த அந்தணர்களெல்லாம் நன்கு ஹோமம் யாகம் யஜ்ஞம் ஆகியவற்றை செய்யக்கூடியவர்கள். ஏவருவன் சிலையானுக்கு என் நிலைம உரையாயே. அப்படிப்பட்ட ஏவருவன் சிலையான் எம்பெருமான், அவனுக்கு என்னுடைய நிலைமையை போய் சொல்லு என்று திருமங்கையாழ்வார் தூதுவிட்ட அற்புதமான திவ்யதேசம் திருவாலி. ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர் வேள் என்னே திருமங்கையாழ்வார் தன்னை பத்தி சொல்லிக்கிறார். ஆலிநாடன் திருமங்கையாழ்வாருக்கு பட்டப்பெயர். ஆலிநாட்டுக்கு அதிபதி ஆழ்வார். ஆலிநகர்க்கு அதிபதியே அயோத்திமனே தாலேலோ என்று குலசேகரனும் பாடியிருக்கிறார். அப்ப ஆலிநாடு, அந்த ஆலிநாட்டுக்கே தலைவர் திருமங்கையாழ்வார். அந்த நாட்டின் பேர்லேயே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். பெயர் திருநாமம் லக்ஷ்மி நரசிம்மன். பக்கத்துல அமிர்த கடவல்லி நாயிகா சமேதராய் பெருமாள் சேவை சாதிக்கிறார். பூர்ணவல்லின்னு ஒரு திருநாமம் உண்டு. பூர்ணர்னு ஒரு மகரிஷி. அந்த மகரிஷியினுடைய பெண்ணாகவே ஸ்ரீதேவி நாச்சியார் அவதரித்து இவ்வெம்பெருமானை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள். அதனாலதான் லக்ஷ்மி நரசிம்மனா சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து சேவிச்சுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு உற்சவம் இருக்கும் இல்லையோ, திருவேடுபரி உற்சவம். பங்குனி உத்தரம் கேள்விப்படுறோம். அது ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பிரசித்தமான உற்சவம். பெருமாளும் தாயாரும் சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய உற்சவம். அதுக்கு முதல் நாள் ராத்திரி திருவாலி திருநகரிக்கு வந்துட்டீள்னா அங்க ரொம்ப ஆச்சரியமா வேடுபரி உற்சவம், பறிக்கிற உற்சவம், ஆபரணங்கள் அனைத்தையும் பறிக்கக்கூடிய உற்சவம். அதாவது திருவாலி எம்பெருமானும் தன்னுடைய நாச்சியாருமாக திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு இருவரும் மூடு பல்லக்கிலே எழுந்தருளி கொண்டிருந்தான். அனைத்து ஆபரணங்களையும் தரித்து கொண்டிருந்தான். அப்பதான் திருமங்கையாழ்வார் அவனிடத்துல திருடுவதற்காக வந்தார். தன்னுடைய ஆடல்மாங்கிற குதிரையில் ஏறி கொண்டு வேகமா வந்து இவர்களை திருடினும் பயந்து போய் பல்லக்கு எல்லாரும் கீழே வச்சுட்டு ஓடிவிட்டா. அப்ப திருமங்கையாழ்வார் மொத்த ஆபரணத்தையும் கழட்டினார். திருவாலி எம்பெருமானுடைய ஆபரணங்களை கழட்டி அதை மூட்டையாக கட்டி தூக்க போறச்சே தூக்க முடியாது இருந்தது. ஏதோ ஒரு மந்திரத்தை நீ போட்டு வச்சிருக்கே, அதனாலதான் இந்த மூட்டையை தூக்க முடியலையேன்னு பயப்படுத்தினார். பெருமானும் அந்தரத்தை உபதேசிக்கத்தானே இவ்வளவு பெரிய நாடா நடத்திருக்கேன், பக்கத்தில் இருக்கிற மரத்தடிக்கு வாரும். அரச மரத்தடிக்கு கூட்டி போனார். மரமோ மரங்களுக்குள் அரசனாக இருக்கும் அரசமனம், பெருமானோ தெய்வங்களுக்குள் அரசராக இருக்கும் திருவாலி எம்பெருமான். ஆழ்வாரோ ஆலிநாட்டுக்கு அரசு, மந்திரமோ அனைத்து மந்திரங்களுக்குள் அரசாக இருக்கும் 8 எழுத்து மந்திரம்.
மந்திர ராஜான்னு சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நாராயண நாமத்தை உட்கொண்டிருக்கிற திருமந்திரம். ஆக ஆலிநாட்டுக்கரசான திருமங்கியாழ்வார் தெய்வங்களுக்கரசான பெருமானிடத்தே, மரங்களுக்கரசான அரச மரத்தடியிலே மந்திரங்களுக்கரசான திருமந்திரத்தை பெற்றார். அதெல்லாமே அந்த திருவாலி எம்பெருமான் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானாக இருந்து காட்டி கொடுத்ததே. அப்ப மூலமூர்த்தியை ரொம்ப ஆச்சரியமா சேவிச்சுக்கிறோம். நேர போய் உற்சவமூர்த்தியை எங்கும் படரூபத்தில் சித்திர ரூபத்தில் நாம் சேவித்துக் கொள்ளலாம். வேதராஜபுரம்னு அற்புதமான இடம். அந்த இடத்தை தாண்டி வரும்போது தான் ஆழ்வாருக்கு சகலார்த்தங்களையும் பெருமான் கொடுத்தான். அங்க லக்ஷ்மி நரசிம்மனா சேவிச்சுட்டோம். இந்த பெருமாளை சுத்தி இன்னும் 4 நரசிம்ம பெருமான்கள் எழுந்துள்ளி உள்ளார்கள். அது மேலே வாய்ப்பு கிடைக்கும் போது சேவிப்போம். இப்ப எந்த இடத்துல விட்டு வச்சிருக்கோம்? பிரஹ்லாதனை என்ன பண்ணியும் கொல்ல முடியாமல் போக, இவனை எப்படி கொல்லலாம், ஏன் இவனை கொல்ல முடியல, என்னைக்கு இரண்யகசிபு யோசித்தான், முடிவுக்கு வந்துட்டான். பிள்ளை ரொம்ப உயர்ந்தவன், பக்தன், பெருமாள் காப்பாற்றி கொடுக்கிறார் போல் இருக்குன்னு ஒரு நிமிஷம் நினைக்கணும் இல்லையோ? அந்த நல்லெண்ணம் வந்ததுன்னா அவன் ஏன் இரண்யகசிபுவா இருக்க போறான்? அதை அவன் நினைக்கவே இல்லையா. இந்த பிள்ளை ஏன் தெரியுமோ ஒண்ணுமே கொல்ல முடியல, நெருப்பும் அழிக்க மாட்டேங்கிறது, தண்ணீரும் அழிக்க மறுக்கிறது, காற்றும் உலர்த்த மறுக்கிறது, ஏன்னு புரிஞ்சுனுட்டேன். இந்த இத்தனை தேவதைகளுக்கு என்ன கண்டா பயம் இல்லையா? அதனால் என் பிள்ளைய கண்டாலும் பயம் போல் இருக்கு. அதையும் தம்பெருமையை வச்சுத்தான் சொன்னானே தவிர பிள்ளைய பக்தரை காப்பாற்றுறார் பெருமாள் நம்ம ஒத்துக்கிறதா இல்லை. ஏன் இவனை கொல்ல முடியலன்னால் தெய்வங்களுக்கெல்லாம் என்ன கண்டு பயம், என்ன கொல்லாது, நான் சாகாவரம் பெற்றவன், இவன் என் பிள்ளையோ இல்லையோ, அதனால அந்த தெய்வங்கள் இவனையும் கொல்ல பயப்படுகின்றன. அதுவும் தன் பெருமைதான் என் அகங்கரித்தான். கடைசியா சண்டன் அமர்க்கன் 2 பேரையும் கூப்பிட்டு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, திரும்ப போய் உட்காத்தி நன்னா சொல்லி கொடுங்கோ, இவனை கொல்லக்கூட முயற்சி பண்ணாச்சு, ஏவின பேய் பிசாச்செல்லாம் உங்களையே திரும்ப துரத்துறது, அதனால என் பிள்ளை ரொம்ப சக்தி படைத்தவன், அவனை கண்டிப்பா நம்ம பக்கத்துக்கு நீங்க இழுக்கணும் என்று சொல்லி அனுப்பிச்சா, இத்தனை நேரமேனும் பிள்ளை மட்டும் நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருந்தான். ஆனா இந்த தரம் போனப்புறம் இன்னும் பெரிய ஆபத்து வந்துடுத்து. பக்கத்தில் இருக்கிற அசுர குழந்தைகள் மொத்த பேரையும் உட்காத்தி வச்சுட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இத்தனை நாள் இவன் மட்டும் சொல்லிட்டு இருந்தான். திருமங்கியாழ்வார் 2 விஷயத்தை சொன்னார். நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம், நான் நாராயண நாமத்தை தெரிஞ்சுட்டேன்னு முதல்ல சொன்னாரா? இவர் மட்டும் சொல்லிட்டு பரமதம் போயிருக்கலாம் இல்லையோ? விடமாட்டேங்கிறார். நானும் சொன்னேன் நமரு முறைமின் நமோ நாராயணமே, நான் நாராயண நாமத்தை சொல்லி நம்ம பெற்றேன், ஏன் நீங்க சொல்லக்கூடாது? நீங்க ஒத்தத்துன்னு சொல்லுங்க, உங்களுக்கு அதே நன்மை கிட்டும். அப்ப தனக்கு கிடைத்த இன்பத்தை நமக்கும் பகிர்ந்து கொள்ள வேணும். இதுதான் பெரியோர்களுக்கு எண்ணமே. ஒரு வியாசராகட்டும் வால்மீகி ஆகட்டும், தங்களுக்கு நல்லது நடந்தது, நன்னா மோட்சத்துக்கு போயிடலாம், கஷ்டப்பட்டு உட்கார்ந்து எழுதணுங்கிற தேவையே கிடையாது சொல்லி. இப்ப இந்த பாகவதத்தை சுகாச்சாரியர் உட்கார்ந்து உபதேசிக்கிறார், வேதவியாசர் எழுதி வைக்கிறார். இதை எழுதாவிட்டாலும் அவர்கள் முக்தி அடைந்திருக்க போவது திண்ணம். ஆனா எதுக்கு எழுதுறாள்னா, யான் பெற்ற பேரு பெருக இவ்வையகம்னு நமக்கு ஒரு அர்த்தத்தை பெருமாள் காட்டுவிட்டார். அந்த அர்த்தத்தை ஊருக்கெல்லாம் சொல்லிட வேண்டாமா? இதே விஷயத்தை தான் அனைத்து மகரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் உபதேசித்திருக்கிறார்கள். அப்ப நாம் அவர்களுக்கு காட்டுகிற நன்றி எது? பணம் கொடுக்க வேண்டாம், பழம் கொடுக்க வேண்டாம், பால் கொடுக்க வேண்டாம். ஆனா இந்த உபதேசங்களை கொடுத்துட்டு போயிருக்காளோ இல்லையோ, அதை பிரத்யுபகாரம் நாம எத்தையோ ஒண்ணு கொடுக்க போறோம்னு எதிர்பார்த்து அவ எழுதி வச்சுட்டு போல, இதை படிச்சு மோட்சத்துக்கு போவான்கிற எதிர்பார்ப்பில் எழுதி வைத்தார்கள். இதை படிக்கிறதுக்கு காசு வேணும்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனா படிக்காமலே விட்டுட போறானே, இதுதான் அவர்களுக்கு இருக்கிற கவலை. படிக்காம விட்டுட்டா நஷ்டம் ஆருக்கு? நமக்குன்னா நஷ்டம். ஆகையால் தான் ரொம்ப உயர்ந்த அர்த்தங்களை எப்போதும் விட்டுடக்கூடாது. இப்ப இந்த பிரகலாதன் அப்படித்தான். ஏன் அப்பாவானா கொல்றதுக்கு பார்க்கிறார், ஆச்சாரியனானா பெரம்பெடுத்து அடிக்கிறேங்கிறார். பேசாம இருந்துரும். நம்ம வீட்டு 5 வயசு 6 வயசு பிள்ளையா இருந்தா அதுக்கு மேல ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டான். ஆனா இவன் விடாம பெருமானுடைய நாமத்தை நான் தெரிஞ்சுனுட்டேன், அது சிறந்ததை கொடுக்க போறது. அப்ப உங்களுக்கு அது நல்லது பண்ணணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த பெரியோர்கள் எல்லாம் விடாம உபதேசம் பண்ணிட்டு இருக்கா? விட்டுட்டா தான் என்ன? இவாளுக்கு ஏன் சுவாமி பாடு? பேசாம இருக்கக்கூடாதா? தங்க வேலையை பார்த்து இருக்கக்கூடாதான்னா, பெருமானுடைய சொத்து தான் உலக அனைத்தும்.